श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवम् तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमस्सदसे नमस्सदसस्पतये नमस्सखीनां पुरोकानां चक्षुषे நமோ திவே நம பிருதிவே நம. சங்கர தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். 962வது நாமாவளி சர்வாதீதா. லோகாதீதா குணாதீதா சர்வாதீதா சமாத்மிகா. அதீதான கடந்து இருக்கிறது, சர்வானா அனைத்து தன், எல்லாவற்றையும் கடந்திருப்பவள். இதுக்கு தத்துவ முறையில வியாக்கியானம் சொல்றதை விட இது ஒரு சமயமா இருந்திருக்கு. சர்வாதீதாங்கிறது ஒரு சமயத்தோட பேர். வைணவத்தின் கடவுள் யார் அப்படின்னா விஷ்ணு, சைவத்தின் கடவுள் யார் சிவம் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, அத மாதிரி சர்வாதீதா அப்படின்னு சொன்னா ஒரு சமய கடவுளின் பெயர். அது சரி, அந்த சமயம் எங்க இருக்கு? இந்த நாமாவளியெல்லாம் ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி துறவியர்கள் வணங்குகிற ஒரு சமயம். இந்த நெறி இப்ப வழக்கில் இல்லை என்றாலும் அப்படி ஒரு சமயம்னு ஒண்ணு இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான வழிபட்டதற்கு உண்டான சில அடையாளங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக காணப்படுகிறது. அவன் இந்த சர்வாதீதானா என்னன்னா, இவ ஒரு துறவு நெறியை மேற்கொண்டவர்கள். இவர்கள் மயானத்திலே தான் இருப்பா. தயவு செய்து சொல்றேன், இது ஒரு வரலாற்று பதிவு, வேற எந்த நோக்கத்திலையும் இதை சொல்லல. மீண்டும் மீண்டும் இதை உங்களுக்கு நான் அறிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மயானத்துக்குள்ளேயே தான் இருப்பா. மயானத்தை தாண்டி வெளியில வர மாட்டான். அது மாதிரி அவளுக்கு வஸ்திரம் கட்டிக்கிற வழக்கமும் இல்லை, அங்கேயேதான் இருப்பா. சரி, அவளுக்கு என்ன பொழப்பு, எப்படி சாப்பிடுவாங்க? அவ ஏதோ ஒரு மூலிகை மாதிரி வச்சுட்டு அதை சாப்பிடுவா. எப்பவாவது ஒரு தடவை தான் சாப்பாடு உணவுகள்லாம் எடுத்துக்கிற பழக்கம். இதெல்லாம் சாத்தியப்படுமா அப்படின்னா நடந்திருக்கா, இருந்திருக்கா அந்த மாதிரிலாம். ஆனா இப்ப அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிந்து போச்சு. அதனால இல்லைன்னு சொல்ல முடியாது. இவளுக்கு என்ன உணவு அப்படின்னா, இந்த மயானத்துல யாராவது சாதம் போடுவா, இந்த காக்காய்க்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படையல்னு சொல்லுவா, மயான படையல்னு ஒரு சில இனம். அவன் மயானத்துல புதைப்பா, இல்லைன்னா எரிப்பா. அப்படி எரிக்கிறதுக்கு மறுநாள் காலம்புற சாதம் கொட்டுறதுன்னு ஒரு வழக்கம் வச்சிருக்கா. அதை எடுத்து இவ சாப்பிடுவா. இவ எதுல தியானம் பண்ணுவா? கோயில் உட்காந்தா அவளை சன்னியாசின்னு சொன்னா சரிதான், அவளுக்கு சாமின்னு ஒண்ணு இருக்கணுமோ இல்லையோ. அது மாதிரி எதை தியானம் பண்ணுவா அப்படின்னா, ஒரு இடத்த புதைச்சிருக்கால, அந்த இடத்து மேலேயே அம்பாளை தியானம். இல்ல எரிச்சிருக்கோம் ஒரு காட்டு, அந்த இடத்துல எரிக்கிறோம் அப்படின்னா அதுக்குள்ளேயே உட்காந்து தியானம் பண்ணுவோம். அந்த இடத்துல அம்பாள் இருக்காங்க. இந்த இடத்துலதான் ஒரு இறந்த உடலை எரிக்கின்ற வழக்கம் அப்படின்னு சொன்னா, அந்த எரிக்கிற இடத்த பார்த்துட்டே இருப்பா. சும்மா உத்து பார்த்துட்டே இருப்பா, இப்படியே உட்காந்துருப்பா. என்ன ஜெபம் பண்றா என்ன அப்படிங்கிறதுக்கெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. இவாள்கிட்ட ஒரு அதிசயமான சித்து இருக்கு. என்னன்னு கேக்குறத, இந்த சர்வாதீதாவை கும்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஒன்றுமற்ற ஒரு வெளி, அதுவும் மயானத்துக்குள்ளேயே தியானம் பண்ணி தன்னுடைய உடலை முழுவதுமாக மறைக்க கற்றவர்கள். இப்ப நம்ம மயானத்து வழியா போறோம்னு வச்சுங்களேன், அந்த காலத்துல ஊர் எல்லையில தான் இருக்கும் மயானம். இந்த மாதிரி ஆட்கள் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கா, இந்த மாதிரி சன்னியாசிகள் அப்படின்னு சொன்னா அடுத்தவர்களுக்கெல்லாம் தொந்தரவு கொடுக்க மாட்டா. எந்த விஷயத்திலும் ஒரு துளி கூட தொந்தரவு கொடுக்க மாட்டா. அப்ப என்ன பண்ணுவா அப்படின்னா, இவ மந்திர சித்திய, இவ ஒரு மந்திரம் ஜபம் பண்ணியிருக்கா. அது என்ன மந்திரங்கிறது தெரியாது, ஏதோ தியானம் பண்ணியிருக்கா. ஆனா இவ பூஜை பண்றதுக்கு உண்டான எந்த ஒரு அடையாளமும் இருக்காது. இப்ப நம்ம ஒரு கோயில்ல போய் பூஜை பண்றோம்னு வச்சுங்க, அபிஷேகம் பண்ணணும், தண்ணி இருக்குமோ இல்லையோ, அலங்காரம் பண்ணோம்னா மற்ற வஸ்துக்கள்லாம் இருக்குமோ இல்லையோ, நைவேத்தியம் பண்ணோம்னா சாப்பிட்டு போட்ட இலையாவது இருக்குமோ இல்லையோ, அந்த மாதிரி இவ வழிபாடு பண்றதுங்கிறது கண்டே பிடிக்க முடியாது. அவ என்ன செய்யறா அப்படிங்கிறது ஒண்ணுமே இருக்காது. சுடுகாடு எப்படி சூன்யமா இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். ஆனா இவ இப்படிதான் அந்த இடத்துல இருப்பா. ஆனா என்ன பண்ணுவா அப்படின்னா, அந்த வெட்ட வெளியே தான், அந்த பணத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பாட்டை தான் தியானம் பண்ணுவா. கீழே புதைச்சு மேல அவன் மூடிட்டு அவ வேலையை பார்த்துட்டு போயிடுவா.
அவ காட்டுல வச்சு எரிச்சுட்டு அவ ஆத்துக்கு விடுவா. இவன் உண்டியும் இந்த சன்னியாசி உண்டியும் அங்கேயே சுத்தினா அதே இடத்துல தியானம். இது போக போக இந்த மந்திர சித்தியில என்ன வரும் அப்படின்னா, அவளுடைய உருவங்களை அவர்கள் மறைத்து கொண்டார்கள். அந்த இடத்துல அவ இருக்கிறதே தெரியாது. சாதாரண மக்களால இவளை கண்டறிய முடியாது. அதனாலதான் இவ சர்வாதீதா அப்படின்னா, எல்லாருக்கும் அப்பாற்பட்டவளாக அம்பாளை தியானிப்பவர்கள் தான் எல்லோருக்கும் அப்பாற்பட்டவர்களாக ஆகிவிடுவார்கள். சாவு குறிச்சு பயப்பட மாட்டான். அதே மாதிரி ஒரு ஊர் மக்களோட கலந்தெல்லாம் பழக மாட்டா. அப்படியே தியானம் பண்ணுவான், அப்படியே மோட்சம் அந்த உடம்பை விட்டுட்டு போயிட்டே இருப்பான். அப்படியே அதே இடத்துல உடம்பு விட்டுருவா. தன்னை ஆன்மஸ்வரூபமா தியானம் பண்ணிப்பா. சர்வாதீதா அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல அவ என்ன மாதிரி தியானம் பண்ணிருக்கானா, இந்த உடல், இது உள்ள இருக்கக்கூடிய உள்ளம், அது உள்ள இருக்கக்கூடிய அறிவு, அது உள்ள இருக்கக்கூடிய எண்ணம், அது உள்ள இருக்கக்கூடிய ஆன்மா, இவை எல்லாவற்றையும் கடந்து நிற்கின்ற பண்பு அதுதான் அம்பாள் என்று தன்னைத்தானே அறிந்து அம்பாளுடைய அனுகிரகத்தினாலே தன்னைத்தான் உணர்ந்தவர். அது சரியே, யாருக்குமே தெரியாம இருந்தா அப்புறம் எப்படி சமயம் இருக்கும்? யாருக்குமே தெரியாம இருந்தா கும்பிடுறவா யார் இருப்பா? அப்படின்னா, மன்னர்கள் காட்டுப்படைன்னு பழைய காலத்துல ஒரு படை வச்சிருந்திருக்கா. இந்த காட்டுப்படை அப்படின்னா என்ன அப்படின்னா, அவ மயானத்திலையும் ஆத்தங்கரையிலையும் இருப்பாளாம். இந்த காட்டுப்பட வாசிகள் அவ முறையாக யுத்தம் கற்றவர்கள் அல்ல, ஆனால் மிகுந்த பலசாலிகள், அடுத்தவர்களை கொன்று பிழைப்பவர்கள். அது மாதிரி ஒரு குரூப் இருக்கு காட்டுக்குள்ள. அதை போனா அடிச்சு பிடிச்சிக்குது. அது கொள்றத பத்திலாம் யோசிக்க மாட்டாங்க அந்த காலத்துல. நான் சொல்றது வரலாற்று பதிவா எடுத்துக்க பிரார்த்திக்கிறேன். அந்த மாதிரி ஒரு காட்டுப்படை அவர்களுக்கு இவர்கள் தென்படுவார். இந்த காட்டுப்படை அவளுடைய குலதெய்வம் மாதிரி இந்த மாதிரி சர்வாதீதா ஆசிரமத்துல இருக்கக்கூடிய சன்னியாசிகளை அவர்கள் வணங்கினார்கள். இவா இருக்கிற இடம் அவளுக்கு தெரியும். அவர்களுடைய அனுகிரகத்தினால அவளுக்கு எந்த பிரச்சனைனாலும் இவ தீர்த்து வைப்பாளாம். இந்த காட்டுப்படைன்னு ஒரு படை இருக்கு. நாட்டுப்படை வேற. நாட்டுப்படைன்னா ட்ரைனிங் கொடுக்கறது. மிலிட்ரிக்கு போறதுக்குன்னே வால் படை, யானை என்ன யானை, குதிரை என்ன குதிரை, அந்த படையில ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பா. அது மாதிரி ட்ரைனிங் கொடுத்து போறது. சொந்தக்காராலேயே நெருங்கின யுத்தம், ராஜா பக்கத்துல யாரும் போக முடியாது. ரொம்ப நெருங்கினவா தான் அவ இந்த சேனாதிபதி அந்த மாதிரி ஆள்லாம் இருக்கலாம். அந்த மாதிரி ஒருத்தர் அழிச்சுதானே ராஜ்யங்கள்லாம் வளர்த்துருக்கா. இது ஒரு வரலாற்று பதிவு அப்படிதான் எடுத்துக்கணும். அந்த வகையில இந்த காட்டுப்படை அப்படின்னு சொல்லக்கூடியவாளுக்கு இந்த சர்வாதீதா, இந்த காட்டுப்படையை வச்சு ராஜா என்ன பண்ணுவான்னா, இந்த சர்வாதீதா ஆசிரமத்துல இருக்கிறவாளை கண்டுபிடிச்சு வெற்றியை அடைவதற்கு அவ நினைச்சா போதும். அவ என்ன பிரசாதம் கொடுத்துருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மண்ணு தானா பிரசாதம். இந்த இறந்த மயானத்தோட சாம்பல், இல்லைன்னா அந்த மயானத்துல புதைச்சதுக்கு அப்புறம் மேல இருக்கிற மண்ணு, இதை கொண்டு போய் கூடுறா, மண்ணு தானடா வேணும், அவனுக்கு மண்ணு கிடைக்கும்டா அப்படின்னு காட்டுவாசிக்கிட்டு தான் அவ பேசுவா. அவளுடைய வாழ்க்கை முறை பாத்தீங்கன்னா, அந்த காட்டுவாசிகளுடைய வாழ்க்கை முறை வேறு விதமா இருக்கும். இவர்களை மாதிரிதான் அவளும் வஸ்திரம் தரிச்சுக்க மாட்டா. ஆனா அவள் நடந்துட்டே இருப்பா, காடுகள்ல இருப்பா. அந்த மாதிரி அவளை பத்தி சொல்றா. இந்த சர்வாதீதா அப்படிங்கிற ஒரு வழிபாட்டு முறை அரசர்களால், காட்டுப்படைவாசிகளால் கொண்டாடப்பட்டு, இந்த சன்னியாசிகளை அறியப்பட்டு, அவ மண் எடுத்து கொடுத்தா பூமி லாபமோ, அவ சாம்பல் எடுத்து கொடுத்தால் லௌகீக சௌக்கியம். லௌகீக சௌக்கியம்னா பொண்டாட்டி, புள்ள, வீடு, வாசல் அவளுக்கு கிடைக்கும். அவளை தேடி போகலாம். இந்த மாதிரி ஒரு சமயம் இருந்திருக்கு பாருங்க. அதெல்லாம் சரிதான். இப்ப சர்வாதீதான்னு நான் சொன்னா எனக்கு என்ன பலன்? அது சொல்லணும். அச்சமின்மை ஏற்படும், பயமே இருக்காது. இந்த நாமாவளி சொன்னா நிறைய பேருக்கு பயம், நாளைக்கு கடன் வாங்கி வச்சிருக்கோமே என்ன பண்றது, சில பேருக்கு வியாதி பயம், சில பேருக்கு இரவு பயம், சில பேருக்கு கடமை பயம், நாளைக்கு போய் இதெல்லாம் என்ன பண்ணணும், இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு. இந்த மாதிரி எந்த பயமும் உங்களுக்கு வராது இந்த ஒரு நாமாவளியை நீங்கள் சொல்வீர்களானால். அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.